மிதுன லக்னக்காரர்கள் திருப்பதி செல்வதால் கிடைக்கும் அளப்பரிய நன்மைகளைப் பற்றிய ஒரு விரைவான அலசல் தான் இந்த பதிவு. சில ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு போகவே கூடாதுங்கிற கட்டுக்கதைகளை அடித்து நொறுக்கிட்டு, மிதுன லக்ன அதிபதியான புதனுக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் உள்ள தொடர்பு உங்க வாழ்க்கையே எப்படி தலைகீழா மாத்தப் போகுதுன்னு நாம சுருக்கமா பார்க்க போறோம். முதலாவதாக, கடவுள் என்ன சில பேருக்கு மட்டுமா சொந்தம்? கண்டிப்பா இல்லங்க. உங்க ஜாதகத்தோட ஹீரோ, அதாவது லக்னாதிபதி புதன், அந்த புதனின் அதிதேவதை யாரு தெரியுமா? சாட்சாத் அந்த திருப்பதி வெங்கடேஸ்வரர் தான். அதனால மிதுன லக்னக்காரர்கள் திருப்பதி மண்ணுல காலடி எடுத்து வச்ச மறுகணமே ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக ஆற்றலும் விழிப்புணர்வும் அவங்களுக்கு கிடைச்சிடும். இரண்டாவதாக, இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது தைரியத்தையும் உங்களை நீங்களே நேசிக்கிற தன்மையையும் கொடுக்கும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல உங்களுக்காக ஒரு டீ கூட குடிக்காம மத்தவங்களுக்காகவே செலவு செய்யற ஆளா நீங்க? லக்னாதிபதி பலவீனமா இருந்தா மத்தவங்க எடுக்கிற முடிவுக்கு நாம தலையாட்ட வேண்டி வரும். ஆனா திருப்பதி தரிசனம் அதை முழுமையா மாத்தி துணிச்சலா சுயமா முடிவெடுக்கவும் உடற்பயிற்சி செஞ்சு உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கவும் உங்களை தூண்டும். இறுதியாக, உங்களோட 4ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிறது தான் இதுல மிகப்பெரிய ஹைலைட். வீடு கட்ட ஒரு செங்கல் வைக்கணும்னா கூட ஏழுமலையான் அனுமதி வேணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, அவர் அருளால உங்க 4ஆம் இடம் சுபமாகி சொந்த வீடு, ஆடம்பர வாகனங்கள், சிறப்பான கல்வி, ஏன் வீட்லேருந்து செய்யற தொழில்ல கூட ஒரு மாபெரும் வெற்றியை இது உங்களுக்கு தேடித்தரும். சுருக்கமா சொல்லணும்னா, மிதுன லக்னக்காரர்களுக்கு திருப்பதி பயணம் அப்படிங்கிறது அவங்க இழந்த சுயமரியாதையை மீட்டு தரதோட மட்டும் இல்லாம அளப்பரிய செல்வத்தையும் சுகபோகங்களையும் அள்ளிக் கொடுத்து வாழ்க்கைய முழுமையாக்குற ஒரு மாபெரும் திறவுகோல் தாங்க.